ரஷ்யா நேற்று நைட்டு ரொம்ப பெரிய ஒரு ஸ்ட்ரைக்கை உக்ரைனோட கேபிட்டல் மேலே பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சில செய்திகளை நம்ம போன பதிவில் பார்த்துருப்போம். ஆனால் கடைசி நேரத்தில் இந்த தாக்குதல்கள் தவிர்க்கப்பட்டிருக்கு. எதற்கு இதை தவிர்த்தாங்க? ஏன்னா இதுக்கு முன்னாடி ரஷ்யா ஒரு பெரிய ஒரு மிசைல் பேரேஜை உக்ரைன் மேலே பண்ணுறப்போ இந்த மாதிரி எந்த இடத்துலையுமே அவங்க பின்வாங்கினது கிடையாது. ஆனால் முதல் முறையாக ரஷ்யா அதை பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கு பின்னாடி என்ன காரணங்கள் இருக்குன்றதை பார்க்க வேண்டியது அவசியம். அண்ட் அதை பார்க்குறப்போ ரஷ்யாவுக்கு நேற்று இரவு ரொம்ப மோசமான ஒரு இரவு. ஒரே இடத்துல நடந்த ஸ்ட்ரைக்கில், உக்ரைனோட ட்ரோன் ஸ்ட்ரைக்கில் 13 நபர்கள் இறக்குறாங்க. இந்த 13 நபர்களில் 2 குழந்தைகளும் அடக்கம். அதுவும் இந்த ஸ்ட்ரைக்கெல்லாம் எந்த இடத்துல நடந்திருக்குன்னு பார்த்தோன்னா ஆக்சுவல் ரஷ்யா உக்ரைன் பார்டர்ல இருந்து ஒரு 1600 கிலோமீட்டர்களையும் தாண்டி நடந்திருக்கக்கூடிய ஒரு தாக்குதல். இந்த தாக்குதல் நடந்ததுனால தான் ரஷ்யா இந்த ஒரு பெரிய ஸ்ட்ரைக்கை உக்ரைன் மேலே பண்ணாமல் பின்வாங்கினாங்கன்றதும் உறுதிப்பட இப்போ தெரிய ஆரம்பிக்குது. அப்படி எந்த இடத்துல தாக்குதல் நடந்துச்சு, ரஷ்யா கடைசி நேரத்தில் இது எதுக்கு அபேண்டன் பண்ணாங்க, இது பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் இன்னும் சில டேட்டாஸோடு சேர்த்து இந்த ஒரு பதிவை பார்த்தலாம். கொஞ்சம் முக்கியமான அப்டேட்ஸாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் தம்புக்ஷனும் டிபி ட்ரெண்டிங்ஸ். நெஸ்னகம்ஸ் இது ரஷ்யா உக்ரைன் பார்டர்ல இருந்து 1000 கிலோமீட்டர்கள், அதாவது எக்ஸாக்டா சொல்லனா ஒரு 1600 கிலோமீட்டர்கள் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ரஷ்யாவோட நிஸ்னாமிஸ் ரெஃபைனரி இருக்கக்கூடிய ஒரு பகுதியாகவும் இது அறியப்பட்டு இருக்கு. அண்ட் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய டாப் 10 ரெஃபைனரியில இதுவும் ஒன்று. ஏன்னா விரல் விட்டு எண்ணக்கூடியதான் ரஷ்யாவில் ரொம்ப பெரிய ரெஃபைனரி. மற்ற எல்லாமே சின்னது. அதில் சரிபாதி அளவுக்கு ப்ராசஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் அந்த சுத்திகரிப்பு நிலையங்களோட கெப்பாசிட்டி இருக்கும். அப்போ எந்த அளவுக்கு இது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியாக இருக்குன்றது தெரியும். இந்த பகுதியின் மீது நேற்று நள்ளிரவு நேரத்தில் உக்ரைன் ஹெவி ட்ரோன் அட்டாக்கை பண்ணுறாங்க. இந்த ஒரு பகுதியை மட்டுமே நோக்கி 180 ட்ரோன்கள் வீசப்பட்டிருக்கு. ஓவராலாக ரஷ்யா முழுக்க மாஸ்கோவை நோக்கி, பிரான்ஸ், கர்ஸ்க் மற்றும் ராஸ்டோவாண்டான் பகுதிகளை நோக்கி வீசப்பட்ட ட்ரோன்களோட எண்ணிக்கையை பார்த்தோன்னா ஒரு 480க்கும் அதிகமான ட்ரோன்கள் இது வரைக்கும் வீசினதா ரஷ்யானால உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. உக்ரைன் எதையுமே இதை பற்றி பேசல. ஸோ 480 ட்ரோன்கள் வீசப்பட்டிருக்குன்னா அதில் 180 ட்ரோன்கள் வரைக்கும் இந்த ஒரு நகரத்தை நோக்கியும் இந்த ஒரு ரெஃபைனரியை மட்டுமே நோக்கி வீசப்பட்டிருக்கு. இதில் பெரும்பான்மையான ட்ரோன்களை ரஷ்யா டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் எண்ணிக்கை அதிகமாக இருந்ததுனால அட்லீஸ்ட் ஒரு 3லிருந்து 4 ட்ரோன்களாவது அந்த ரெஃபைனரியை தாக்கிடுச்சு. கீழே விழுந்த டெப்ரிஸ் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் விழுந்த ட்ரோன்கள் இது எல்லாம் சேர்த்து பெரிய ஒரு தீ விபத்தை அந்த இடத்துல உருவாக்கிடுச்சு. ரெஃபைனரியை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல ஏற்பட்ட தீயை அணைச்சிட்டாங்க. ஆனால் அது பெரிய ஒரு பேசு பொருளாக மாறல. அந்த நகரத்தின் மீது குடியிருப்பு பகுதிகளில் ஒரு 19 ட்ரோன்கள் விழுந்திருக்கு. இது ரஷ்யாவோட எலக்ட்ரானிக் ஜாமிங்னால விழுந்திருக்கலாம்னு சொல்லி உக்ரைன் சார்பாக இருக்கக்கூடியவங்க இந்த செய்தி வந்ததுக்கு அப்புறமா இதை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் ஃபுட்டேஜ் எல்லாம் பார்க்குறப்போ எலக்ட்ரானிக் ஜாமிங் மூலயமா கீழே விழக்கூடிய ட்ரோன் கட்டுப்பாட்டை இழந்து அது பாட்டு கண்ணா பின்னான் ஸ்பின்னாகி கீழே விழும். இந்த ட்ரோன்கள் எல்லாம் ஒரு 2 அடுக்குமாடி கட்டிடங்களின் மீது அந்த ட்ரோன்கள் போய் மோதி இருக்கு. அதெல்லாம் பார்க்குறப்போ டைரெக்டாக போய் மோதுறது தெரிய வருது. ஸோ இது எலக்ட்ரானிக் ஜாமிங்னால வீழ்த்தப்பட்டதுன்றதையும் தாண்டி இந்த ட்ரோன்கள் கண்ட்ரோலில் இருக்கிறப்ப தான் இந்த பகுதியின் மீது தாக்குதல் நடந்திருக்கு. இதோட விளைவு 13 நபர்கள் இறந்திருக்காங்க. அதில் 2 குழந்தைகளும் அடக்கம். ரஷ்யாவுக்கு ஒரு சிங்கிள் டேல ஒரு சிங்கிள் நகரத்தில் ஏற்பட்ட இழப்புகளில் இது இப்போ முதல் இடத்துல நின்றுட்டு இருக்கு. சமீப காலமாக எந்த ஒரு இடத்துலையும் ரஷ்யாவுக்கு இவ்வளோ பெரிய ஒரு தாக்குதல் நடக்கல, இவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பும் அவங்களுக்கு அந்த இடத்துல ஏற்படலை. சரி, இதுக்கும் ரஷ்யா நடத்தக்கூடிய இல்லை ரஷ்யா நடத்துறதுக்கு முயற்சி பண்ணால் அந்த ஒரு தாக்குதலுக்கும் என்ன ஒரு சம்பந்தம்? அந்த வீடியோ நீங்கள் மதிய டைமில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக ரஷ்யா ஒரு 2 மணிலிருந்து 4 மணிக்குள்ள இந்த ஒரு ஸ்ட்ரைக்கை நடத்துறதா தான் பிளானில் இருந்தாங்க. ஒரு 20 இஸ்கேந்தருக்கும் அதிகமான ஏவுகணைகள், ஓவராலாக பார்த்தோன்னா ஒரு 30லேருந்து 40 மிசைல் வரைக்கும் உக்ரைனுக்குள்ளே ஃபயர் பண்ணணும். இதுதான் அவங்களோட பிளானில் இருந்திருக்கு. ஆனால் அதற்கு முன்கூட்டியே ஒரு 12:45 மணி அளவில் இந்த பகுதிகளில் ட்ரோன் தாக்குதல் நடந்துருச்சு. இதற்கு முன்னாடி ரஷ்யா என்ன பண்ணியிருக்காங்கன்னா 4 இஸ்கேந்தர் மிசைல்ஸை ஃபயர் பண்ணியிருக்காங்க. 4மே டம்மி மிசைல்ஸ், வார்ஹெட் கிடையாது. ஜஸ்ட் அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆக்டிவிட்டியை செக் பண்ணுறதுக்காக. ஏன்னா உக்ரைன் கிட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்லைன்னு சொல்லி கம்ப்ளீட் இக்னோரன்ஸ்ன்றதை பண்ணிட முடியாது. அது ரஷ்யாவுக்கே பேக் ஃபயர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆக்டிவிட்டியை செக் பண்ணுறதுக்காக டம்மியாக 4 மிசைல்ஸை மட்டும் லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த இடத்துல ஆக்டிவிட்டி எதுவும் இல்லைன்னு அவங்க அடுத்த கட்ட பணிகளை தொடங்கக்கூடிய அதே வேளையில் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஸோ அந்த ஒரு மிசைல் அட்டாக் ரஷ்யானால இந்த இடத்துல கடைசி கட்டத்தில் அபேண்டன் பண்ணப்பட்டிருக்கு. சரி, இதுக்கு ரஷ்யாவோட ரியாக்ஷன் என்ன? ஏன்னா இந்த அளவுக்கு பெரிய ஒரு ஸ்ட்ரைக் நடந்ததில்லை. அந்த கவர்னர் சொல்கிறாரு, திடீர்னு நைட்டில் எமர்ஜென்சி ரெஸ்பாண்டர்ஸ் அந்த பகுதிகளுக்கு போகிறப்போ ரொம்ப ஒரு அப்போகலிப்டிக் சினாரியோவாக அது அந்த இடத்துல இருக்குது. அந்த அளவுக்கு ரொம்ப ஒஸ்டான ஒரு சினாரியோவாக அது இருக்குது. ட்ரோன்கள் எல்லா இடத்துலையுமே பறந்துட்டு இருக்கு. எந்த இடத்துல எது விடுதுன்னு தெரியக்கூட, அதாவது கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு அந்த ஒரு நிலைமை இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு கிரெம்லின் சார்பில், அதாவது புதின் அவர்கள் சொன்னதா நேரடியாக கிரெம்லின் சார்பில் இருந்து ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் தண்டிக்கப்படுவார்கள். ரஷ்யா இந்த ஒரு சம்பவத்துக்கு பழிவாங்காமல் விடாதுன்னு. இது உக்ரைன் சைட்லேருந்து பார்க்குறப்போ எங்களை எவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க, அப்போது உங்களுக்கு இதெல்லாம்
நடக்கிறதுல என்ன தப்புன்ற மாதிரி தோணலாம். இதை உக்ரைன் சார்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, இதுக்கும் காரணம் புதின் அவர்கள் தான். இந்த யுத்தத்தை வந்து இவர் இன்னும் பெருசாக மாற்றிட்டு இருக்காரு, அமைதியை கொண்டு வராமல் இருக்கிறதுனால இந்த யுத்தம் ரஷ்யா வரைக்கும் போயிருக்குன்னு சொல்லி அவங்க சைட்லேருந்து ஜஸ்டிஃபை பண்ணாங்க. ஸோ அவங்களோட சைட்லேருந்து பார்க்குறப்போ ரஷ்யா மீது நடத்தப்படக்கூடிய தாக்குதல் அவங்களோட பார்வையில் கரெக்டாக தெரியலாம். ஆனால் அதே திரும்ப ரஷ்யா பண்ணுறப்போ விக்டிம் கார்டை ப்ளே பண்ணுவாங்க. இதுதான் இந்த இடத்துல பெரிய ஒரு ஹிப்போக்ரஸியாக இருக்குது. நான் விளையாட்டுக்கெல்லாம் சொல்லலை, இப்போது இதற்கான ரிட்டாலியேஷன் ரஷ்யா நல்லா பண்ணப்படும். அண்ட் ஒரே இடத்துல வந்து இந்த அளவுக்கு இழப்புகள் ஏற்படுறப்போ ரஷ்யாவுக்கு வேறு வழிகள் கிடையாது. அதே தான் உக்ரைனுக்கும். கடந்த ஒரு வாரத்தோட டேட்டா மட்டும் எடுத்து பார்த்தோன்னா 29க்கும் அதிகமான நபர்கள் இறந்திருக்காங்க. ஸோ உக்ரைனும் ரியாக்ட் பண்ணுறது தவிர அவங்களுக்கு வேறு வழி கிடையாது. இந்த மாதிரி ஒரு சில ஸ்ட்ரைக்ஸை பண்ணுறப்ப தான் அவங்க நாடுலையும் இதை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி பேசுவாங்க. ஆனால் இதில் பாதிக்கப்படுறது சிவிலியன்ஸ் தான். ஐசிசியோட விதிகளின் படி பார்த்தோன்னா சிவிலியன் பகுதிகளை தாக்கக்கூடாது. ஆனால் அதை உக்ரைன் தாக்கியிருக்காங்க, தெளிவாக தெரியுது. அந்த ரெஃபனரி எங்கே இருக்குது, ரெஃபனரி தாக்கப்பட்ட தனி, குழந்தைகள் இருக்கிறப்போ தெரியணும் இது எந்த மாதிரி இடத்துல ஸ்ட்ரைக்ஸ் ஆனால் நடந்திருக்கு. ஸோ ரெண்டு சைட்லையுமே வார் கிரைம்ஸ் நடக்கிறப்போ அது சம்மந்தப்பட்ட எந்த ஒரு கேள்வியில் யாருமே இதை பற்றி பெருசாக பேசுகிறாங்களான்னு தெரியல. முன்னெல்லாம் பார்த்தோன்னா ரஷ்யா பண்ணுறதுக்கு மட்டும் பெருசாக பேசிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்க பண்ணுறதே பெரிய அளவில் பேச மாட்டாங்க, பின்னாடி என்ன நடந்துருக்குன்னு தெரியல. ஸோ ரஷ்யா கிட்டேருந்து இதுக்கு கூடிய சீக்கிரத்தில் பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக அதை பண்ணி தருவாங்க. இன்றைக்கி இல்லை நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 4-5 நாட்களுக்குள்ளேயாவது பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ்ன்றதை ரஷ்யாவுக்கு எதுக்கு கொடுப்பாங்க. அண்ட் இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா 480 ட்ரோன்கள் உள்ளே வந்திருக்கு. மற்ற பகுதியில் எதுவுமே பெரிய ஒரு இம்பாக்ட் இல்லை. ரஷ்யா அந்த ட்ரோன்களை சுட்டு விடுத்துறாங்க. ஆனால் இந்த ஒரு பகுதியில் மட்டும் எப்படி எக்ஸாக்டாக இத்தனை ட்ரோன்கள் உள்ளே வந்திருக்கு? 180 ட்ரோன்கள்ன்றப்போ இந்த 1200 கிலோமீட்டரை தாண்டி வருதுன்னா ஏகப்பட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆக்டிவிட்டீஸை அவங்க தாண்டி இருக்கணும். அப்போ அதையெல்லாம் ஸ்கிப் பண்ணுறாங்கன்னா உக்ரைனுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸோட அந்த ஜோன்ஸ் தெரிஞ்சிருக்கு. இங்கெல்லாம் இருக்குது, இங்கெல்லாம் இவங்களோட லான்ச்சர்ஸ் இருக்குது, இங்கெல்லாம் இவங்களோட ரேடார்ஸ் இருக்குன்னு அதை பைபாஸ் பண்ணக்கூடிய வகையில் அவங்க செயல்படுறாங்க. ஸோ இதை தான் ரஷ்யா முக்கியமாக கவனிக்கணும். இதுக்கு வெஸ்டர்ன் இன்டெலிஜென்ஸ் கிடைக்குதுன்னா அதுவும் ரஷ்யாவோட தோல்வி தான். அவங்க கெஸ் பண்ணுற அளவுக்கு உங்களோட ஆக்டிவிட்டி இருக்குது. இல்லை உள்நாட்டிலேருந்தே அவங்களுக்கு இன்புட் கிடைக்குதுன்னா அதுவும் தோல்வி தான், ரொம்ப பெரிய ஒரு தோல்வி. உள்நாட்டிலேருந்தே உங்களோட எதிரிகளுக்கு தகவல்கள் போயிட்டு இருக்கு, அவ்வளோ உளவாளிகள் உள்ள ஊடுருவி இருக்காங்கன்னு. ஸோ எப்படி பார்த்தாலும் ரஷ்யாவுக்கு இது ரொம்ப மோசமான ஒரு இரவு. இதை எப்படி அவங்க சமாளிக்க போகிறாங்க, இல்லை இதற்கான பதிலடி என்ன கொடுக்க போகிறாங்கிறத அடுத்தடுத்த பதிவில் நம்மளால் தெளிவாக பார்க்க முடியும். அண்ட் இப்போ ரீசெண்டாக ஒரு டேட்டா வந்து கிடச்சிருக்கு. என்னன்னு பார்த்தோன்னா கடந்த சில நாட்கள் எக்ஸாக்டாக பார்த்தோன்னா ஆகஸ்ட் மாதம் 3லேருந்து 9 ஒரு வாரத்துக்கு இடைப்பட்ட அந்த தேதிகளில் எந்த அளவுக்கு ஒரு ஹெவியான ஸ்ட்ரைக் ரஷ்யானால உக்ரைன் மேலே பண்ணப்பட்டிருக்குன்னு காமிச்சிருக்காங்க. 49 இஸ்கேந்தர் மிசைல்ஸ், 9 ஆனிக்ஸ் மிசைல், 9 ஜிர்குன் ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல், 9 KH-31P ஆன்டி ரேடியேஷன் மிசைல், 3 KH-69 க்ரூஸ் மிசைல், 2 KN-23 பாலிஸ்டிக் மிசைல், 1099 ட்ரோன்கள், ஜெரான் 2, ஜெரான் 3, ஜெரான் 4, ஜெரான் 5, இட்டல்மாஸ், ஜெர்பரா மற்றும் பண்டோரல் ஜெட்ஸ். இந்த மாதிரி 1099 1100 வச்சுக்கோங்க ரவுண்ட் ஆஃபா. இந்த அளவுக்கு ட்ரோன்களானது ஃபயர் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ இவ்வளவு அதிகமான ப்ரொஜெக்டைல்ஸ் உள்ள லான்ச் பண்ணியிருக்காங்கல்ல, இதில் மேக்ஸிமம் உக்ரைன் எவ்வளோ டிஃபெண்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லை எவ்வளோ இன்டர்செப்ட் பண்ணியிருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சும்மா ஒரு 2 செகண்ட் இல்லை ஒரு 3 செகண்ட் டைம் கொடுக்குறேன். நிறைய பேர் இதை பற்றி பேசுகிறப்போ சரி ஓகே உக்ரைன் கிட்ட பேட்ரியட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஷார்ட்டேஜ் இருக்குது, அவங்களுடைய விமானப்படையை பயன்படுத்தி சில இடங்களில் இன்டர்செப்ஷன் நடந்திருக்கலாம், அட்லீஸ்ட் ஒரு 30லேருந்து 40 மிசைல்ஸாவது இன்டர்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு சொல்லி கெஸ் பண்ணியிருப்பீங்க. இல்லை இதை விட குறைவாகவும் சில பேர் சிந்திச்சிருக்கலாம். ஆனால் எக்ஸாக்டான கவுண்ட் என்ன தெரியுமா? வெறும் 2 ஏவுகணைகள் தான் இன்டர்செப்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதுவும் ஒடேசாவோட கடற்கரை பகுதிக்கு பக்கத்தில் நேற்று பார்த்தோம்ல ஒரு KH-69 க்ரூஸ் மிசைல் சுட்டு வீழ்த்தப்பட்டது. அதற்கு முன்னாடி நாள் ஒரு ஏவுகணை சுட்டு வீழ்த்தப்பட்டதுன்னு சொல்லி வெறும் 2 ஏவுகணைகள் மட்டும் தான் இந்த இடத்துல இன்டர்செப்ட் பண்ணப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி வாரத்தில் பார்த்தோன்னா 2 இஸ்கேந்தர் மிசைலும் 3 இஸ்கேந்தர் மிசைலும் ஒரே நாளில் சிங்கிள் டேல இன்டர்செப்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் கடந்த ஒரு வாரத்தோட டேட்டா எடுத்து பார்க்குறப்போ எந்த ஒரு பெரிய இன்டர்செப்ஷனும் நடக்கலன்றது தெரியுது. இது உக்ரைனுக்கு ரொம்ப ரிஸ்கான ஒரு டைம். அதுவும் நீங்கள் இந்த மேப்பை பார்க்குறப்போ அந்த ரெட் கலர் இருக்கலாம் ஹெவி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆக்டிவிட்டி ஒரு காலத்தில் இருந்த இடம். ஆனால் அதே இடத்துல இன்னைக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆக்டிவிட்டியே இல்லாமல் ரஷ்யாவோட மிசைல்ஸ் ரொம்ப பெரிய ஒரு இம்பாக்டை கொடுத்து ரஷ்யாவோட மிசைல்ஸ் ரொம்ப பெரிய ஒரு இழப்பை கொடுக்கக்கூடிய ஒரு ஜோன்ஸாகவும் அது மாறி இருக்கு. ஸோ இதில் அந்த ரெட் ஜோன் வேறு எதுவும் இல்லை, உக்ரைனோட தலைநகரமாக இருக்கக்கூடிய கியூ தான். 10வது குறைக்கு இப்போ ரஷ்யாவோட அந்த ஒரு முக்கியமான ரெஃபனரி வேறு தாக்கி வச்சிருக்காங்க. அந்த இடத்துல கேஷுவல் டிஸ்கவுண்ட் அதிகமாக இருக்குது. இதுக்கு ரஷ்யா ரிட்டாலியேஷன் கொடுக்குறப்போ மீண்டும் உக்ரைனோட தலைநகரம் பெரிய ஒரு பாதிப்புக்குள்ளாகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அண்ட் ரஷ்யா உக்ரைனோட அப்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான். அண்ட் இப்போது இஸ்ரேலிருந்து ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு. இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அவர்கள் அவங்க எலெக்ஷன்ஸ் வரப்போது அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிரச்சனை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. ஆனால் அவரோட ஒரு பேட்டியில் இன்றைக்கி முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஏஐ தொழில்நுட்பத்தில் இஸ்ரேல் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும். இதுக்கு முன்னாடி நம்ம வார்ஃபேரில் இதை யூஸ் பண்ணியிருக்கோம், விவசாயத்தில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் ஏஐ உலகோட முக்கியமான ஒரு நாடாக, இன்னும் ஏஐ உலகத்தோட ஒரு தலைமையாக இருக்கக்கூடிய ஒரு நாடாக இஸ்ரேல் உருவாகணுன்றதை அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காரு. இது ஜஸ்ட்டு ஒரு மெசேஜ் மட்டும் கிடையாது. ஏன்னா எல்லா நாடுகளுமே ஏஐயோட அந்த இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கப்போ இஸ்ரேல் அதை விவசாயத்திலையும் வெப்பன்ஸ்லையும் யூஸ் பண்ணி
லைவாக காமிச்சாங்க. அதாவது அதோட அவுட்புட்டை காமிச்சாங்க. எல்லாம் டெஸ்டிங் ஃபேஸில் இருக்கப்போ வெப்பன்ஸில் கொண்டு வரது. இஸ்ரேல் கிட்ட இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் என்னன்னா, காசாவை சர்வேலன்ஸ் பண்ணுறதுக்காக வச்சிருக்காங்க. சிசிடிவியில் ஏஐயை கொண்டு வந்து ஒவ்வொருத்தரையும் மானிட்டர் பண்ணுறப்போ அவங்களோட பாஸ்ட் கிரிமினல் ரெக்கார்ட்ஸோட அந்த ஃபேஸ் மேட்ச் ஆச்சுன்னா அப்பைக்கப்போ அவங்களை எலிமினேட் பண்ணக்கூடிய அளவுக்கு தொழில்நுட்பத்தை வளர்த்து வச்சிருக்காங்க. ஆனால் அது எந்த இடத்துல பண்ணியிருக்காங்கன்னா காசாவில் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஏஐ தொழில்நுட்பத்தில் இஸ்ரேல் ஆல்ரெடி ரொம்ப ஒரு முக்கியமான இடத்துல இருந்துட்டு இருக்காங்க. அண்ட் அமெரிக்காவை விட இஸ்ரேல் ஏஐ தொழில்நுட்பத்தில் நம்ம ஒரு படி மேலே இருக்காங்களே சொல்லலாம். ஆல்ரெடி அவங்க பயன்படுத்தினதை பொறுத்த வரைக்கும். இப்போ அதையும் தாண்டி இவங்க கொண்டு வரணும்னு சொல்கிறாங்கன்னா நிறைய நிறுவனங்களோட டைப் வச்சு இன்னும் அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ அடுத்த கட்டத்துக்கு போகுதுனாலே வரப்போகிற நாட்களில் ஏஐ சம்மந்தப்பட்ட முக்கியமான தொழிற்சாலைகளும் முக்கியமான நிறுவனங்களோட தலைமையகமும் இந்த இஸ்ரேலோட டைப் வைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இது என்ன மாதிரி விளைவுகளை உருவாக்க போகுதுன்றது தெரியல. ஆனால் வரக்கூடிய காலகட்டத்தில் ஏஐயை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நபர்கள் இல்லை அது சம்மந்தப்பட்ட நிறுவனங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நபர்கள் தான் உலகத்தோட முக்கியமான ஒரு பவராக இருப்பாங்க. ஸோ இஸ்ரேல் அதற்கான வேலைகள் ஆரம்பிச்சிட்டாங்க. மற்ற நாடுகள் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அது விடைபெறுது உங்கள் ஆர்கே.